ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கள் வேகின் வீடியோவில் சைலண்ட் நைட்டுங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சைலண்ட் நைட் இந்த படத்தை ஜான் மூவி இயக்கியிருக்காரு. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இப்போ 2024 தமிழ் டபுள் வெர்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோ அவரோட ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வெளியில் தன்னோட பையன் கூட விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ 2 கேங்ஸ்டர் காரில் வந்து மாற்றி மாற்றி சுட்டுட்டு வராங்க. அதில் வந்து ஹீரோட பையன் இறந்து போயிடுறான். ஹீரோவுக்கு அடிபட்டுருது. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூலாம் இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது பையன் நினப்பாவே இருக்குது. அப்போ தான் ஒன்று முடிவு பண்ணுறாரு, நம்ம பையனை கொன்னவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட பையனை கொன்னவங்கள பழி வாங்கினாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 மினிட்ஸு. உங்களுக்கு வந்து ஆக்ஷன் படம் பிடிக்கும்னாக்கா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. இந்த படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் என்ஜாய் பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு 1 hour ரொம்ப ஸ்லோவாக போகும். அந்த 1 hour உட்காந்து பார்த்துட்டிங்கனாக்கா லாஸ்ட் 45 மினிட்ஸ் ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஓடுற மாதிரி ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னாக்கா சரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோ வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிடுவார். அவர் ரெக்கவர் ஆகி வர வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவாக வரும். அவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் படம் விறுவிறுப்பாக போக ஆரம்பிக்கும். இந்த படத்தில் ஹீரோவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணிட்டாரு. ஹீரோ வந்து ஐசியூலேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பையன் நினப்பாவே இருக்கும். அப்போ தான் அவர் முடிவு பண்ணுவார், நம்ம பையனை கொன்னவங்கள நம்ம பழி வாங்கணும்னு நினைப்பாரு. அவர் உடம்ப பார்த்தோம்னாக்கா நோஞ்சா மாதிரி இருப்பார். இதோட எப்படி போய் இல்லைங்கிற சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உடம்பு ரெடி பண்ணுவார். சிக்ஸ் பேக்கோட உடம்ப ஃபிட்னஸ் ஆக்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன்ட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோ பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவார். கத்தியால் எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் கன் கிளாஸ் போவார். கன் எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுப்பார். அதுக்கப்புறம் காரை எப்படி ஸ்பீடாக ஓட்டி பழகுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பழகுவார். அதுக்கப்புறம் வில்லன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அவன் எங்கெங்கெல்லாம் இருப்பான், அவன் கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவார். கடைசியில் எல்லா ப்ராசஸையும் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஹீரோ வந்து வில்லனை அட்டாக் பண்ண போவார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி சூப்பராக எடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஹீரோவோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ஹீரோயின் வந்து படம் ஸ்டார்டிங்கில் வருவாங்க, அப்புறம் படம் மிடில் வருவாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வருவாங்க. அவங்களுக்கு ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம். ஒன் டைம் வாட்சபிள், ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 மினிட்ஸு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. இந்த படத்தில் ரத்தம் தெறிக்க சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.